ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கோதுமை ரவை பொங்கல். பொதுவாக வீட்டில் பொங்கல் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். ஐயோ, பொங்கல் சாப்பிட்டா தூக்கமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு பொங்கல் செஞ்சு கொடுங்க, யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணாமல் சூப்பராக சாப்பிட்ருவாங்க. டேஸ்ட்லேயும் எந்த ஒரு வித்தியாசம் இருக்காது, நம்மளோட நார்மல் அரிசி பொங்கல் மாதிரியே தான் இருக்கும். சரி வாங்க, டிலே பண்ணாமல் இந்த சூப்பரான ஹெல்த்தியான ஒரு கோதுமை ரவை பொங்கல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கோதுமை ரவை பொங்கலுக்கு அரை கப் வந்துட்டு கோதுமை ரவை எடுத்திருக்கிறேன். அதே அளவுக்கு பாசிப்பருப்பு, அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு. இப்போ இந்த பாசிப்பருப்பை மட்டும் நம்ம தண்ணியில போட்டு அலசி எடுத்துக்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. எந்த கப்ல நம்ம அளந்தோமோ அந்த கோதுமை ரவையும் பாசிப்பருப்பும் ரெண்டும் சேர்ந்து ஒரு கப் இருந்துச்சுன்னா நமக்கு 4 கப்பு தண்ணி வேணும். பச்சரிசி போட்டு பொங்கல் வைப்போம்ல, அதே மாதிரி அளவு தான். இதுக்கும் ஒரு கப்புக்கு 4 கப்பு தண்ணி. இப்போ ப்ரெஷர் குக்கர் அடுப்புல வச்சாச்சு. இப்போ நம்ம பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த தண்ணியிலேயே சேர்த்திடலாம். தண்ணி வந்துட்டு பபிள்ஸ் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கோதுமை ரவையும் பாசிப்பருப்பும் போட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த தண்ணியில உப்பு செக் பண்ணிக்கோங்க, சரியா இருக்குதானே. இதுல உப்பு சரியா இருக்கு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த அரை கப் பாசிப்பருப்பு இருக்குதுல, அதை வந்து தண்ணியில அலசிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். அதை சேர்த்திக்கலாம். இது ஒரு கலக்கி விட்டுறலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரை கப்பு கோதுமை ரவை அதையும் சேர்த்திக்கலாம். இதையும் கலந்து விட்டுருங்க. ஆவி வந்ததும் வெயிட் போட்டாச்சு. இப்போ இதை வந்துட்டு நல்லா சிம் பண்ணி வச்சு 10 நிமிஷம் நம்ம வந்துட்டு வேக விட போறோம். பொங்கல் வந்து வேகட்டும். அதுக்குள்ள இதுக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பாத்துடலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி வந்துட்டு நல்லா ஃபைனா, எவ்வளவு ஃபைனா முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனா நறுக்கி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்துட்டு வாயில வந்து கடிப்படாம நல்லா புரிஞ்சு வரும். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வந்துட்டு மிளகு, முந்திரி பருப்பு வந்துட்டு ஒரு 5-6 முந்திரி பருப்பு இந்த மாதிரி உடச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயத்தூள் வேணும் கொஞ்சம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சு. நம்மளோட கோதுமை ரவையும் பாசிப்பருப்பும் சூப்பரா வெந்திருக்கும். இங்க பாருங்க, நல்லா அழகா வெந்து வந்துருச்சு. இப்ப இதை வந்து நம்ம மேஷ் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை, ஏன்னா கோதுமை ரவையே வந்துட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சில தான் இருக்கும். இப்போ இதை வந்துட்டு நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு குட்டி வடைச்சட்டி அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இது கூடவே ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கிறது எல்லாத்தையும் எண்ணெயில போட்டுக்கலாம். கூடவே பெருங்காயத்தூளும் கொஞ்சம் தாராளமாவே சேர்த்திக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் அதிகமா இருந்தாதான் நல்லா இருக்கும். இதை வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா செவக்கணும். அந்த இஞ்சி வந்து இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடும். பாருங்க, முந்திரி வந்துட்டு நல்லா செவந்துருச்சு. போதும், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சுன்னா இஞ்சியும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்ம தாளிச்சதை வந்துட்டு இந்த பொங்கல்ல கொட்டிடலாம். இதை வந்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஈவனா. அவ்வளவுதான், சூப்பரா நம்மளோட கோதுமை ரவை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஆரோக்கியமான ஒரு கோதுமை ரவை பொங்கல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சட்னி சாம்பார்னு எது கூட வேணாலும் நீங்க சர்வ் பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பை பை.